இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் எல்லா ஊடகங்களிலுமே பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக யூகேலெல்லாம் விஜய் அவர்களுடைய பார்ட்டி அவங்களுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லும்போதும் அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 39 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடிந்தது. இப்போ கரண்டாக 40 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுக்கான அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது கரூரில் வச்சு நடக்குது. கரூரில் விஜய் அவர்களுடைய கட்சி கேட்ட இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அதற்கான விளக்கத்தை இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. 2 இடங்கள் கேட்டாங்க. அந்த 2ஐ விட இதுதான் கொஞ்சம் நல்ல இடமாக இருந்துச்சு. 500 காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் பாதுகாப்புக்காக நிப்பாட்டியிருந்தோம். 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதி வாங்கினாங்க. பட் 27,000 நபர்கள் வந்திருந்தாங்க. இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, அங்கே ஏற்பட்ட பலவிதமான நெரிசல், இதன் காரணமாகத்தான் இப்படி 39லேருந்து 40 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை விசாரிப்பதற்கு தனிநபர் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. வேற எந்த அசம்பாவிதத்தையும் காட்டிலும் இந்த ஒரு அசம்பாவிதத்தை டிஎம்கே அரசாங்கம் ரொம்ப துரிதமாக கையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், விசச்சாராய மரணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே விட இந்த ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறதுல மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பக்காவாக சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. இந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நேற்று இறந்துருக்காங்க, இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் 10 லட்ச ரூபாய்க்கான அந்த காசோலையும் கொண்டு கனிமொழி அவர்கள் கொடுக்குற மாதிரியான வீடியோ வர ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அளவுக்கு சிஸ்டம் பக்காவாக ஒர்க் ஆச்சுன்னா மாற்றுக் கட்சி அப்படிங்கிறது ஒன்று தேவையே கிடையாது. இப்போ மட்டும்தான் இந்த சிஸ்டம் இப்படி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலருடைய மனதில் இருக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த, கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறது நாளொன்றுக்கு அது பெருசாக பேசப்பட்டுட்டே இருக்குது. கரூரில் விஜய் அவர்கள் வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்டுட்ருக்காங்க. விஜய் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்திருக்கிறார். கரூருக்கு போகணும், எனக்கான பாதுகாப்பு கொடுங்க, நான் போய் எங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதற்கான அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்களிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அடுத்ததாக சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயினா நாகேந்திரன் அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருமே, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எல்லாருமே அவங்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேமலதா அவர்கள், இப்படின்னு சொல்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் இது இனிமேல் நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இப்படி அப்படின்னா அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் லெவலில் காசாவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 66,005 உயர்ந்திருக்கிறது. 66,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. காயமற்றவர்களுடைய எண்ணிக்கை 1,68,162 அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. ஸோ 66,000 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காசா யுத்தம் இப்போவாது நிற்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் யார்கிட்டையுமே கிடையாது. காசா யுத்தத்தையும் தாண்டி இன்னைக்கு ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் உங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுங்க, 2 ஹாஸ்டேஜஸை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஹாஸ்டேஜஸை தேடுறதுக்கு நாங்கள் ஏன் யுத்தத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற கேள்விக்கு, ஒருவேளை உங்களுடைய குண்டுகள் பற்றி அவங்க உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கும்போது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐநா சபையில் சொன்ன ஒரு வாக்குறுதி இருக்குது. மேற்கு கரையை எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் தன்வசப்படுத்துவது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது, அதற்கு அமெரிக்கா சம்மதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேற்கு கரை மட்டும் கிடையாது, காசா பகுதியும் முழுவதுமாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இஸ்ரேல் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வடகொரியா தான். வடகொரியாவினுடைய முக்கியமான டாப் தூதரக அதிகாரிகள் இன்னைக்கு சீனாவினுடைய அதிகாரிகளை சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னும், சீனாவில் வைத்து இந்த சந்திப்பு நடந்ததாகவும், இதன் பிறகு வடகொரியா சீனாவினுடைய பலவிதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி மீண்டும் சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யா இந்த ட்ரையாங்கிள் நட்பு அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வடகொரியாவை பற்றி அடிக்கடி ஒரு செய்தி வந்தவண்ணம் தான் இருக்குது. அவங்களுடைய மிலிட்ரி பரேடில் புதுமையான பல ஆயுதங்களையும் அவங்க வெளிக்கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற தகவலால் அந்த மிலிட்ரி பரேடு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், சவுத் கொரியா இதை உன்னிப்பாக கவனித்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஷ்ரஃப் மஹ்ரோஸ் அப்படிங்கிறவர் எகிப்தினுடைய ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்லர் இன்னைக்கு ஒரு கப்பலை பல்லால கடித்தே கடலுக்குள் கொண்டு போனார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.
எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் நடந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் விவரங்கள் நீங்கள் இந்த அஷ்ரஃப் மஹரோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே நிறைய டீடைல்ஸ் இல்லாட்டி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரே நாளில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 40ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ 40 நபர்கள் ஒரே தினத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் நிப்பாட்டினாங்களான்னு கேட்டால் இல்லை. எந்த இடத்துல சேஃப் ஜோன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடம் எல்லாமே இப்போது பிணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக மாறி வருகிறது. சாப்பாடு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எய்டுக்காக வரக்கூடிய நபர்கள் நேற்று ஒரு 11 பேர் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு 8க்கும் அதிகமான நபர்களை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்போ வரக்கூடிய தகவல் சொல்லுகிறது. ஐநா சபையின் சார்பாக இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான இராணுவ நடவடிக்கை ஒரு இனப்படுகொலைக்கு சமம் தான் அப்படிங்கிறத பலமுறை சொல்லியும் இஸ்ரேல் இன்னும் அவங்களுடைய அந்த தாக்குதலை நிப்பாட்டாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதை விடுத்து அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தாலும் அது எதுவுமே எஃபெக்டிவாக பாதிக்கலை என்பதையும் நாம் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா 500க்கும் அதிகமான ட்ரோன்ஸை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும், போலந்து நாடு அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை மூடிட்டாங்களாம். ஏன்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் உக்ரைனுக்கு எதிராக 500க்கும் அதிகமான ட்ரோனை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது எங்கள் ரூட் வழியாக வந்துருச்சுன்னா, எங்கள் வான்பரப்புகளை வந்துருச்சுன்னா அதனால் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் மூடுறோம், வர்ற ட்ரோன் இல்லாட்டி ஃபைட்டர் ஜெட் எதாவது இருந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேட்டோ நாடுகள் ரஷ்யாவினுடைய ட்ரோன் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியான போதே இது அடுத்த ஒரு வேர்ல்டு வாராக உருவாகும் என்பதை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். மறுபடியும் அதே ஒரு நினைப்புடன் தான் போலந்து இருந்துட்டு இருக்காங்க. குட்டியாக ஒரு ட்ரோன் வந்தாலும் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்பது தான் போலந்து கடைசியாக ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. மோல்டோவாவினுடைய கீ எலெக்ஷன் அதை ஓட் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளை அதனுடைய ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு நடுவில் சைபர் அட்டாக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட அரெஸ்டாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிறைய பேர் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது தான். கொலம்பியாவினுடைய பிரசிடென்டினுடைய விசாவை நாங்கள் ரிவோக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை இன்று ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். ஸோ கொலம்பியா மட்டும் கிடையாதுங்க, பல நாட்டு தலைவர்களுடைய விசாவை அமெரிக்கா தன்னிச்சையாக ரிவோக் பண்ணிட்டு இருக்காங்க என்பதும், இதனால தான் ஐநா சபையில் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவர் பேச முடியாமல் போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் நாட்டுக்கு எதிராக இருந்த பல பொருளாதார தடையை மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணுறதுக்கு ஐநா சபை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை ரீஇனிஷியேட் பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், ஐநா சபையினுடையான அந்த உறவை முற்றிலுமாக முறித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போது மறுபடியும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஐநா சபை. ஏகப்பட்ட பொருளாதார தடை, ஆயுத தடை இது எல்லாமே போட்டிருக்கிறதுனால ஐஏஏ அமைப்பு, ஐநா சபை, இந்த 2 அமைப்புடனும் ஈரான் எப்படி அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. காரணம் இருக்குது, ரஷ்யா நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் மிசைல்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் யார் வேணாலும் வச்சுக்கலாம், நியூ ஸ்டார்ட்லாம் நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார்னா ஏகப்பட்ட அணு ஆயுதங்களை ரஷ்யா ஈரானுக்குள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக ஈரானும் ரஷ்யாவும் ஒரு $25 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான டீலை கையெழுத்து போட்டாங்க. அது நியூக்ளியர் எனர்ஜி பற்றியானது தான். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் வெப்பனாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சுக்கோங்க. டைஃபின் புலோய் அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய சூறாவளி காரணமாக வியட்நாம் அவங்களுடைய ஏர்போர்ட் மற்றும் ஏகப்பட்ட நபர்களை தற்காலிக இடங்களுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ பல ஏரியாக்களிலும் பல நாடுகளிலும் சூறாவளி புயல் அப்படிங்கிறது அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அப்பா சென்னை வாசிகளே, நவம்பர் டிசம்பர்லாம் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை. ஆல்ரெடி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இன்னும் பல அசம்பாவிதங்கள் இந்த சூறாவளி அப்படிங்கிற பெயரில் நடைபெறாமல் இருப்பதற்கு கால்வாயெல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை செக் பண்ண சொல்லிக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.